ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலியமாக சந்திப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருந்து திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். தேவஜனமே, நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நம்முடைய ஜனத்தை நோக்கி பேசுகிறது மற்றும் சொல்லப்படுகிற வார்த்தைகள், மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நன்மை என்னதுன்னு நமக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது இந்த வேத புஸ்தகம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு 10 கட்டளைகள் கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்ல, அநேக நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்க விதமாக நம்ம வாழணும். அது மட்டுமல்ல, சங்கீத புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் சங்கீதம் 15, 119. அது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 1ஆம் அதிகாரம் மற்றும் அதில் இருக்கிற 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். அது மட்டுமல்ல, உபாகமத்தில் நம்மளுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்துருக்காரு. எவ்விதமாக நம்ம வாழணும், எவ்விதமாக நடந்துக்கணும், நம்மளுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கணும், நம்ம எவ்விதமாக பேசணும், ஜனங்களை எவ்விதமாக நம்ம நடத்தணுன்றது இங்கதான் கர்த்தர் இங்கே வலியுறுத்துற அந்த கால வேலை. அவர் சொல்கிறார், மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை நம்ம சிநேகிக்கணும். அவர் இரக்கமுள்ள தேவன். அதே போல நம்மளும் பிறருக்கு இரக்கம் காட்டணும். அது மட்டுமல்ல, கீழ்ப்பதில் சொல்லப்பட்டிருக்கோம், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். ஆம் தேவஜன்மே, கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது ஒரு ஹம்பிள் லைஃப், ஒரு மனத்தாழ்மை. அதை தான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 5:3 சொல்லப்பட்டிருக்கும், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆவியில நம்ம எளிமையா இருக்கணும், நம்மளோட பேச்சில் நம்ம எளிமையா இருக்கணும், நம்மளோட செய்களை நம்ம எளிமையா இருக்கணும். அதே போல நம்ம எளிமையா வாழணும். கர்த்தர் விரும்புறது அதுதான். இந்த எளிமையா வாழ்வது தான் கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோன்ற ஒரு வாழ்க்கை, நம்ம அவருக்கு செவி கொடுத்து வாழ்கிறோம் என்ற வாழ்க்கை அங்க காண்பிக்கும். எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு செவி கொடுத்து நடக்கிறோம். கர்த்தர் தேவ ஜனத்தை நோக்கி கேட்கிறாரு, மனுஷனே, உனக்கு நான் அறிவிக்கவில்லையா, உனக்கு நான் சொல்லவில்லையா, கட்டளை கொடுத்திருக்கிறார். உபாகம புஸ்தகத்தில் நம்ம கிட்ட எவ்விதமா வாழணும், அது மட்டும் இல்ல, அந்த கீழ்ப்படிந்து வாழும்போது எவ்விதமான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று கர்த்தர் நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். மற்றும் தேவஜன் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மளை வலியுறுத்துறார், நம்ம மன தாழ்மையா வாழணும், கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். அவர் இரக்கத்தை சிநேகித்தது போல அவருடைய இரக்கங்கள் நம்ம மேல தங்கி இருக்கணும். எப்போது நம்ம நீதிமானாக வாழணும். நம்ம சுய நீதியில் நம்ம வாழ முடியாது. நம்ம சுய நீதியில அழுக்கான அதே வேளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர சில வேலைகள்ல நம்ம நீதியை கொண்டு போய் கர்த்தர் முன்னாடி வைக்கிறோம். அந்த சுய நீதி என்ன ஆகுதுன்னா ஒரு மேட்டிமையும் பெருமையும் அகந்தியம் கொண்டு வருது. அதெல்லாம் தேவஜன்மை கர்த்தர் விரும்புறது. எப்பவுமே நம்ம தாழ்மையா இருக்கணும், பிறர் நம்ம தாழ்மையா பேசணும், நடத்தணும். அதுதான் கர்த்தர் இங்க வலியுறுத்த நம்ம அவ்விதமா வாழ வேண்டும் வாஞ்சிக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனேப்பா, இந்த கால வேலைப்பா என்னோட பேசின தகப்பனே, ஆமா ராஜா. அப்பா, எங்களுக்கு இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கீங்க ராஜா. எவ்விதமாக வாழ வேண்டும், எவ்விதமாக வாழக்கூடாது, எவ்விதமாக பேச வேண்டும், எவ்விதமாக பேசக்கூடாது என்று அப்பா பிறரை நேசிக்கும்படியாக ராஜா, இரக்கத்தை சிநேகிக்கும்படியாகப்பா எங்களை மேலப்பா இரக்கம் வைத்திரேப்பா, அன்பா இருந்திரே. உங்க அன்பால் நாங்கள் நிரப்பப்பட்டு அப்பா எவ்விதமாகப்பா நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 5:3 சொல்லப்பட்டது போல அப்பா இரக்கம் உள்ளவர்கள் அப்பா எங்க ஆவியில் அப்பா எளிமையா இருக்கும்படியாக, பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கும்படியாகப்பா, அந்த அன்பின் நிமித்தம் அநேகரை நாங்க அப்பா தேங்க்யூ ஃபாதர் அப்பா, பரலோகத்தை ராஜ்யத்துக்கு வழியில நடத்தும்படியாக ஒரு பாத்திரமா பயன்படுத்த ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கை ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும் அப்பா. தேங்க்யூ ஃபாதர் அப்பா, அந்த கனியால நிரப்பங்க ராஜா. 9 கனிகள் எங்களை வெளிப்படணும் ராஜா. களி இல்லாத அப்பா, அந்த மரம் கனி தராத மரம் அப்பா வெற்றுண்டு அப்பா அக்கினியில போடப்படும் நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். அவ்விதமாக இல்லாதபடி அப்பா நீர் அப்பா செடியா இருக்கிற நாங்க கொடியா இருக்கும்படியாக தேங்க்யூ ஃபாதர், எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமான வாழ்க்கை நாங்க வாழும்படியாக அப்பா நீர் விரும்புகிற வாழ்க்கை நாங்க வாழும்படியாக கிருபை பாராட்டி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.